குடலை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். நான் ஒரு குடல் எடுத்திருக்கேன். அதாவது எல்லாமே சிலிப்பி குடல், அப்புறம் அந்த மேலே இருக்கிறது எல்லாமே எடுத்திருக்கேன். ஒரு ஆட்டு குடல் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டுருக்கேன். ஏன்னா குழம்புக்கு நம்ம போடுவோம்ல, அதுக்காண்டி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டுக்கேன். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி அவ்வளோதான். நம்ம ஒரு 7-8 விசில் வச்சு இறக்கிக்கலாம். வெல்கம் டு எஸ்கே சேனல். நான் வந்து சின்ன வெங்காயமும் அப்புறம் பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். இது வந்து குடல் வறுவலுக்கு தான் பண்ணேன். அதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, 3ஐயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம வடைச்சட்டியை வச்சு இப்போ வேக வச்சு குடலையும் நான் வச்சுருக்கேன். இந்த வேக வச்சதுக்கு எப்படி நான் பாருங்கள், மென்மையாக வந்திருக்கு. வயசானவங்க கூட சாப்பிட்லாம், பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி நல்லா வேக வச்சுருக்கேன். குடல் க்ளீன் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வடைச்சட்டி வச்சு என்ன இருக்குது, வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த தட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதோடு இந்த வேக வச்சது போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு ஒரு 2 கிளறிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், மிளகு பொடி, சோம்பு, ஜீரகம், அந்த பொடியை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். இதோடு வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு இது ஆப்ஷனல்னால் சேர்த்தா இல்லைனா விட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வரவும் நல்லா பச்சை வாடை போனோடனே நல்லா பெரட்டினா சூப்பரான அருமையான குடல் வறுவல், சிம்பிளான குடல் வறுவல். அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பண்ணியிருந்து சாப்பிட்டுட்டு அவ்வளோ என்ன சிம்பிளான மசாலா வச்சு நல்லா டேஸ்ட்டாக பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.